என்றென்றைக்கும் உள்ளது. இந்த அருமையான காலை உயிர்த்தெழுந்த வேளையில உலக ரட்சகரை குறித்து அவருடைய சரீரமாகிய சபையில அவரை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பேராயர் டாக்டர் பாக்கியநாதன் ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய அன்பு மனைவி சகோதரி பிர்சி பாக்கியநாதன் அவர்களுக்காக கொடுத்த 2 பிள்ளை செல்வங்களுக்காய், மருமகளுக்காய், கண்டு தரப்போகிற நல்ல சந்ததிகளுக்காய், சபையில் இருக்கிற உடன் ஊழியர்களுக்காய், விசுவாச பிள்ளைகளாகிய உங்கள் அத்தனை பேருக்காகவும் ஆண்டுடைய உன்னதமான ஊழியக்காரனாகிய நான் என்னுடைய ஜெபத்தினால் நிறைந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வைக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. பொதுவா என்னுடைய பிரசங்கங்கள், என்னுடைய பேச்சுக்கள், உபதேசங்கள், ஆலோசனைகள், என்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், விசுவாசிகளாக இருக்கட்டும் அல்லது ஊழியர்களாக இருக்கட்டும், அவர்களை தாழ்விடங்களில் இருந்து உயர்ந்த இடங்களிலே அழைத்து கொண்டு போகிற ஒரு ஊக்கமான மூன்ற கட்டுகிற செய்தியாக இருக்கும். அதை உங்களுடைய தகவல் சகோதரர் போதகர் பேராயர் அவர்கள் என்னை குறித்து பல ஆண்டுகளாக அவர் படித்திருக்கிறார். உலக நாடுகள் முழுவதும், இந்தியா முழுவதும் மிஷனரிகள் ஊழியத்துல, திருச்சபையினுடைய ஊழியத்துல, அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த காரியத்துல நான் கர்த்தருடைய தயவினால் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த காரியத்தை நான் செய்து வருகிறேன். ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நீங்க 2 பேரும் இங்க உட்காந்து, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையான 4-5 சபைகளிலே நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிற அளவுக்கு பரிசுத்தவான்களால் அழைக்கப்படுவது உண்டு. சில நேரங்களில பேராயர்களை போல நானே கேட்டு சில சபைகளுக்கு பிரசங்கிக்க போவதும். ஏன் அப்படின்னா, உயிரோடு இருக்கிற காலங்களுக்குள், நான் உயிரோடு இருக்கிற காலங்களுக்குள் கர்த்தருடைய வருகைக்குள் எவ்வளவாய் ஆண்டவரை உயர்த்த முடியுமோ, பேச முடியுமோ, ஊழியம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற அளப்பரிய வாட்சி நானும் என்னுடைய மனைவி, எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், என்னுடைய சபையார் யாவரும் சேர்ந்து இன்றைக்கு தேசத்திலே முடிந்த அளவு கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் தொலைக்காட்சி வாயிலாக, பத்திரிகை வாயிலாக, கிராமங்களிலே போய் இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். ஆகையினால இன்றைக்கு நீங்கள் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற செய்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திருச்சபைகளுக்குள்ள பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு வருகிறவர்கள் அதிகம். என்னை பெயர் சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லணும், என்னுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் புட்டு வைக்கணும், ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தணும், எதிர்காலத்துல என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது எல்லாம் கைரேகை பார்த்து சொல்றவங்க போல பெயர் ராசி
அப்படி சொல்லணும்னு நீங்க நிறைய பேர் எதிர்பார்க்கிறீங்க. சபை அப்படி எதிர்பார்க்க கூடாது. சபை அப்படி எதிர்பார்க்க கூடாது. சபை என்றால் கட்டணம் அல்ல. சபை என்பது விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் தான். அதை முதல்ல புரிந்து, சபையானது எப்படி இருக்க வேண்டும், சபை எதை எதிர்பார்த்து தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும், சபையானது எதை எதை எதிர்பார்த்து தேவ மனுஷனிடத்தில் வர வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஆடி மாசம் தொடங்கியிருக்கிறது. நம்முடைய சகோதரர்களாகிய இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் எப்படியெல்லாம் வழிபாடுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, புறஜாதியாரின் மார்க்கத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனா இன்னைக்கு சபையானது பெரும்பாலும் புறஜாதியாருடைய வழிபாடுகளை செய்யறதுக்கு விருப்பப்படுகிறது. அதாவது விசுவாசிகள் விரும்புகிறீர்கள். அப்படி நீங்க விரும்புறதுனால சபையினுடைய தலைவராக இருக்கிற பேராயை போன்ற என்னை போன்றவர்களையும் நீங்கள் உலக வழிபாடுகளை போல எங்களையும் நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி பலர் கட்டாயப்படுத்துகிறவர்களாகவும் இன்னைக்கு இருக்கிறார். இன்னைக்கு நான் தேவனால அனுப்பப்பட்ட அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். நான் உங்களுக்கு சில காரியத்தை கர்த்தருடைய தயவினால், கர்த்தருடைய வெளிப்பாடுகளினால் நான் உங்களுக்கு ஒரு சில மணி நேரம் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரங்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனமாக நீங்க கேளு. வாலிப தங்கச்சி, அக்காமா, அண்ணன், தம்பி இருக்கிறீங்க, வயதான தாய்மார்கள், சகோதரிகள் இருக்கிறீங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்க, நிறைய குறிப்புக்காக ஜெபம். நான் நிறைய சபைகளை ஏறி இறங்குறேன், பலதரப்பட்ட விசுவாசிகளை பார்க்கிறேன். 52 வயது முடிச்சு, 26 வருஷம் ஒரு நேர ஊழியக்காரர். என்னுடைய சாட்சியை பேராயர் அவர்கள் இங்கே பதிவு செய்ய சொன்னார்கள். என்னுடைய சாட்சிகளை எல்லாம், என்னை மட்டும் இல்ல, என்னை போன்ற ஊழியர்களுடைய சாட்சிகள் எல்லாம் ஒரு நாள் 1 மணி நேரம் சொல்லி முடியாது. இருந்தாலும் இடையிடையே சில சாட்சிகளை சொல்லுவோம். பிரியமானவர்களே, பலதரப்பட்ட சபைகளை நான் பார்க்கிறேன், பலதரப்பட்ட விசுவாசிகளை நான் பார்க்கிறேன். அவருடைய பல்ஸ், அவருடைய நாடி துடிப்பு, உங்களுடைய முக நாடி, இவைகளை ஓரளவுக்கு என்னால் பேராயனால் கணிக்க முடியும். எல்லாம் ஜெபம் பண்றீங்க. சபையில ஆத்துமாக்கள் நிறைய வரணும். எங்க சபையிலும் ஜெபம் நடக்குது. உங்க சபையை போலதான் எங்க சபையிலும் நிறைய தேவைகள் இருக்குது. நிறைய ஆத்துமாக்கள் வரணும், ஜெபம் பண்றீங்க. பிரியமானவர்களே, இயேசுநாதர் ஆத்துமாக்களை ஆலயப்படுத்த மாட்டார். வீடு வீடா போய் இயேசுநாதர் ஆத்துமாக்களை ஆலயப்படுத்த மாட்டார். நாம் தான் இயேசுநாதருடைய வரங்களை, இயேசுநாதருடைய வல்லமைகளை பெற்று நாம் தான் தெரு தெருவாய், ஊர் ஊராய் போய் அயலகத்தாரிடத்திலே இயேசுவை குறித்து சபையிலே நடக்கிற அற்புதங்களை, அதிசயங்களை சொல்லி நாம் தான் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இயேசுநாதரை போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது. அவர் தெரு தெருவா அனுப்பிட்டு நம்ம சொபாஸ்டிக்கா டிவியில, சீரியல்ல, செல்போன்ல, கிரிக்கெட்ல அபிஷியலாக இருக்கும். நாம் தான் போய் நம்முடைய சபைக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும். அப்புறம் வேன் வேணும், வாகனம் வேணும், ஹாஸ்டல் கட்டணும். நாகத்தூர் எங்க சம்மதி ஊர், அங்கதான் நாங்க பொண்ணு கொடுக்கிறோம். அங்க இங்கெல்லாம் நீங்க நிறைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு காணிக்க நிறைய போடணும். இதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணீங்க. வாழ்த்துக்கள்.
பிரியமானவர்களே, இந்த வேறு வாங்குறதுக்கு போனோம், இந்த கிராமத்துல சபை கட்டுறதுக்கு போனோம், இந்த ஆசிரியர்களுக்கு பணம் எல்லாம் இயேசுநாதன் கொடுக்க மாட்டார். இயேசுநாதன் நம்மளை ஆசீர்வதிப்பார், நாம தான் கொடுக்கணும். நம்ம அழகா இயேசுநாதன் கிட்ட கொடுக்கணும். நம்ம செய்ய வேண்டியது இறைவன் என்று கொடுக்கணும். நல்ல கவனிங்க, இறைவனாகிய ரட்சக பெருமாள் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தான் அந்த ஊழியத்தை தாங்கணும். இது ரகசியம். சரி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சீக்கிரத்துல நீங்க விரும்புகிறதை ஆண்டவர் தருவார். எத்தனை விசுவாசிகள்? அல்லேலூயா. சபை அறிவார்ந்த சபையா இருக்கும், ஆவேசமுள்ள சபையா இருக்கக்கூடாது. விசுவாசிகளாகிய நாம் அறிவார்ந்தவர்களாக, ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுகிறது. ஆவேசம் உள்ளவர்களால், ஆயாசப்படுகிறவர்களாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லது. ஆத்துமாவுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். இன்னைக்கு ஆத்துமாவுக்கு அறிவு இல்லை. ஆத்துமாவுக்கான அறிவு எங்க இருந்து கிடைக்கும்? சபையில தான் கிடைக்கும். பள்ளிக்கூடத்துல, காலேஜ்ல, உலகத்துல கிடைக்கிற நம்முடைய ஆத்துமாவுக்கான அறிவு எங்கிருந்து பெறப்பட வேண்டும்? தேவனுடைய சபையில, தேவனுடைய மனிதர்கள் மூலமாக. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமையை நம்ம என்ன சொல்றோம்? ஓய்வு நாள் என்று நம்ம சொல்றோம். இந்த ஓய்வு நாள் என்பது என்ன என்பதை நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பைபிள் காலேஜ் நடத்துறீங்க, நல்ல ஒரு பேராயர், சமுதாயத்துல நிறைய பேரால மதிக்கப்படுகிற ஒரு தெய்வ மனுஷன், பல இடங்களில் ஒரு சீஃப் கெஸ்டா போறதை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஒரு பேராயருடைய சபையில் இருக்கிற நீங்க சத்தியத்துல ஆழமா இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சத்தியத்துல நீங்க ஆழமா இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரி, நல்லா கவனிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் கவனிக்கிறீங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. இந்த உலகத்துல அடையாளம் இல்லாமல் எதுவுமே இல்லை. உலகமாக இருந்தாலும் சரி, உன்னதமான கிறிஸ்துவமாக இருந்தாலும் சரி, அடையாளம் என்பது பிரதானமானதா இருக்கு. இந்த உலக ரட்சகர் சபைக்கு எப்படி போகணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா, சார் அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்ல திரும்பினீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் வரும். அந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்துல தான் அந்த சபை இருக்கு. அப்ப இந்த சபைக்கு எது அடையாளம்? ரயில்வே ட்ராக் அடையாளம். இப்ப பக்கத்துல மோசஸ்னு ஒரு தம்பி இருக்கிறார். இப்ப நாங்க அவரை போய் பார்க்கணும். அப்ப நான் வந்து நின்று கேட்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, நீங்க அப்படியே ரைட்ல போயிட்டு லெஃப்ட்ல திரும்பினா உலக ரட்சகர் அப்படின்னு ஒரு சபை இருக்கும். அந்த சபைக்கு பின்னாடி தான் பிரதர் மோசஸ் வீடு இருக்குதுன்னு எனக்கு வச்சிருந்தாங்க. அப்ப மோசஸ் வீட்டுக்கு எது அடையாளம்? உலக ரட்சகர் சபை. நமக்கு இயேசுநாதர் ஒரு அடையாளம். பிள்ளையை துணியில சுற்றி சப்பரத்தின் முன்னணியில் இடத்திருக்க காண்பீர்கள். ஒரு அடையாளம். புரியுங்களா? எல்லாவற்றுக்கும் அடையாளம். நீங்க ஸ்கூல் சர்டிபிகேட் எடுத்து பாருங்க, அதுலயும் என்ன இருக்கும்? ஒரு அடையாளத்தை, ஒரு மார்க், ஒரு ஐடென்டிபிகேஷன் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு குற்றவாளி, அவருக்கு ஒரு சிறை தண்டனை கொடுக்கணும்னா
அந்த ஜெயில் வார்டன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆடைகளை நீக்கி அவங்க உடம்புல என்ன அடையாளம் இருக்குதுன்னு அதை எழுதுவாங்க. ஒருத்தர் காணாம போயிட்டாரு அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்தா அவருடைய தோற்றத்தை அடையாளமாக எழுதுவாங்க. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது போல ஓய்வு நாள் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். வாசிக்க யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தை படிக்க தெரிந்தவர்கள் கண்டிப்பா வேதம் கொண்டு வர வேண்டும். பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். குறிப்பிடுகிறவங்க, நோட் பண்றவங்க நீங்க நோட் பண்ணுங்க. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். சந்தோஷம். அது நமக்கு என்ன அடையாளம்? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மேல் அயலமார்த்த மூத்த பிஷப் முதல் மூத்த ஊழியர் அவருடைய சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கு. அப்ப அம்பத்தூர் வழியா போகும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல ஒரு பெரிய கிரவுண்ட், அந்த ஆர்மிப்பட்டியா டீ கடைக்கு ஏற்றாப்புல ஒரு பெரிய பிளே கிரவுண்ட். நான் அங்க போகும்போதெல்லாம் என் கண்ணீர் வயிறு எரியும். ஏன் தெரியுமா? அங்க நூற்றுக்கணக்கான வாலிப தம்பிமார்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை நேரத்துல கிரிக்கெட் விளையாடிருப்பான். சார், இதுக்கு உங்களுக்கு ஏன் சார் எரிச்சல்? அவனுக்கு பிடிச்சிருக்குது விளையாடுனா, இது ஏன் சார் நீங்க எரிச்சல் பண்ணி நீங்க கேட்கலாம். கேள்வி நிலைக்கலாம். நான் ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த மைதானத்துல கிறிஸ்தவன் ஒருவன் விளையாடுவானால் அவன் அந்த விளையாட்டுல தோல்வி அடைய வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நீ ஒரு கிறிஸ்தவன், உன் தாய் ஒரு கிறிஸ்தவன், உன் தகப்பன் ஒரு கிறிஸ்தவன். சமுதாயத்திலே நீ கிறிஸ்துவினால் ஈர்க்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒருவராக அடையாளமாக இருக்கிறாய். நீ தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய நீ விளையாட்டு துறையிலே நீ என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அந்நியபாஷையில் கிளம்புகிறது, ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்கிறது, நோய்வாய் விடுதலைப்படுகிறது, பாவ சாபம் நம்மளை விட்டு நீங்குகிறது, கூரை வீடு கோபுரமாய் மாறுகிறது. இதற்காக மட்டும் திருச்சபைக்கு வருவது அல்ல. இதையெல்லாம் தேவன் நமக்கு தர வேண்டிய நேரம் தருவார். நம்முடைய அறிவு எப்படி பெருகணும் என்பதற்காக. கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம் நான் சொல்ல, ஒரு பெண் திருமணமாகிவிட்டால் தாலி திருமங்கலம் அவனுக்கு அடையாளமாக தெரிகிறது. ஒரு பெண் கர்ப்பவதியானால் அவருடைய வயிற்றினுடைய பெருக்கம் இவர் கர்ப்பவதி என்பதை உலகத்துக்கு அடையாளமாக காட்டுகிறது. ஒரு இஸ்லாமியர் நடந்து போகிறார் என்று சொன்னால் அவர் தலையில் வைக்கிற தொப்பி அடையாளமாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவ பாதிரியார், ஒரு ஃபாதர், ஒரு பிஷப் போகிறார் என்று சொன்னால் அவர் அணிந்திருக்கிற அந்த நேர்மையான சிலுவை அவரை ஒரு கிறிஸ்துவராக அடையாளம் காட்டுகிறது. பிரியமானவர்களே, இங்க வேதம் சொல்லுகிறது, மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களாகிய நமக்கு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என் ஓய்வு நாட்களை
அனுசரிக்க ஆசரிக்க வழிபட வேண்டும். இது ரொம்ப பிரதானமா. இன்னைக்கு நிறைய பேரு ஓய்வு நாள் என்ன பண்றாங்க? வாலிப தங்கச்சி, அம்மா அப்பா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு பிரமாண்டமான மிகப்பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில ஒரு முக்கியமான போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இன்டர்வியூ 300 பேருக்கு மேல அந்த இன்டர்வியூ. நீங்களா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க, பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அதுல 2 பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணாங்க. அந்த கம்பெனில வேலை கிடைச்சதுனாலே போதும், லண்டன்ல வேலை கிடைச்ச மாதிரி. இன்னைக்கு எங்க சபையில லண்டன்ல இருந்து ஒரு பிரசங்கம் வந்திருக்க, பிரசங்கம் நடந்துட்டு ஒரு டாக்டர் லண்டன்ல வேலை கிடைச்சா, அமெரிக்காவில வேலை கிடைச்சா எவ்வளவு லட்சம் ரூபாய் சம்பளமோ அதே போல அந்த கம்பெனி அவருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம், அவருக்கு ஒரு பிஏ, அவருக்கு ஒரு குவார்டர்ஸ், அவருக்கு ஒரு கார், அவருக்கு தனி செக்ரட்டரி, அவருக்கு அவ்வளவு சொபாசிக்கேட்டடான ஒரு வேலை. 2 பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க. இறுதி ஃபைனல் இன்டர்வியூ. ஒருத்தர் இந்து, ஒருத்தர் கிறிஸ்டியன். கவனியுமா? 2 பேருக்கு வேலை, யாரோ ஒருத்தருக்கு நிச்சயம். அப்போ இந்து பிள்ளைய போயிட்டு இன்டர்வியூ பண்றாங்க. இன்டர்வியூ பண்ண முன்னாடி கொஞ்ச நேரம் வேலையில உட்காருமா, நாங்க திருப்பி கூப்பிடுறோம். அந்த பொண்ணு, எனக்கு தான் வேலை, இந்த வேலை எனக்கு கிடைச்சதுன்னா என் குடும்பம் நல்லா இருக்கும், என் தம்பியை படிக்க வச்சிருவேன், என் தங்கச்சிக்கு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், எங்க அப்பா அம்மாவை எதிர்பார்ப்பு இல்லையா? அந்த அம்மா கனவோடு கூட உட்காந்து அடுத்ததாக காலேஜ் அடிச்சு அந்த கிறிஸ்டியன் அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணை இன்னும் போடுறாங்க. இந்த பொண்ணு தான் நல்ல பர்சன், ஸ்கில்டு பர்சன், எல்லாத்துலயும் சூப்பர், நம்பர் 1, ரிஜெக்ட் பண்றது வாய்ப்பே இல்லை. அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வந்துச்சு, வேலை நமக்கு தான், வேலை நமக்கு தான் வேலை. கன்ஃபர்மேஷன் பண்ணிச்சு. சரி, ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு செக்ரட்டரி வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்து வர, உடனே அந்த இந்து பொண்ணுகிட்ட கொடுக்குறேன், யூ ஆர் அப்பாயின்டட், யூ ஆர் செலக்டட், நாளையில இருந்து நீங்க என்ன பண்ணலாம், வேலைக்கு வரலாம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப குஷி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லிட்டேன். பக்கத்துல இருக்கிற முதல் மாத சம்பளத்தினுடைய தசம பாகத்தை பிஷப் பாக்கியநாதன் அவர்கள் கொடுத்துருவாண்டவரே. நம்ம தோற்றத்துல நம்மள தண்டிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பொறுத்தனையில நம்மளை மிஞ்ச இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உண்மையா இல்லையா? சொல்லுங்க, வாயத்தனம் சொல்லுங்க, பிராக்டிகலா பேசுற. கடைசியில் அந்த பொண்ணுக்கு வேலை இல்லை, இந்த பொண்ணுக்கு அழுக. சரி, வேலை இல்லை, ஏன் எனக்கு வேலை இல்லை அதை தெரிஞ்சுக்கணும். வேலை இல்லை விட்டு சார் பாத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் வேலை இல்லை? அந்த பொண்ணுக்கு கொடுத்த நீ எனக்கு ஏன் கொடுக்குற? போட்டு எப்படி கேட்க, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கறேன், ஏன் சார் எனக்கு வேலை கொடுக்குறேன்? அந்த பொண்ணுக்கு ஏன் சார் வேலை கொடுத்தீங்க? நான் என்ன அந்த பொண்ணை விட நான் கொஞ்சம் குறைச்சேன். கவனிங்க தங்கச்சி, ஓய்வு நாள் உங்களுக்கும் தேவனுக்கும் அடையாளமா இருக்கு. அப்ப எப்படி சொல்றாரா, நீ ஒரு கிறிஸ்டியன், நீ ஒரு கிறிஸ்டியன், தெய்வ பக்தி, இயேசுவினுடைய பக்தி உங்களுக்கு அதிகம். அது இல்லாம நீ ஒரு மெடிக்கல் ஸ்கெட்சி பிலீவர். எனக்கு தெரியும் ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசியுடைய விசுவாசம் எப்படி இருக்கும். சோறு கூட வேண்டாம் அவங்களுக்கு, ஜெபமே அவங்களுக்கு ஆகாரம். அவன் நான் படிச்சிருக்கிறேன், நான் பிபிசிக்கு சின்ன பிள்ளையில போயிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். பாருங்க, ஆச்சரியம். நீ ஒரு கிறிஸ்டியன், ஞாயிற்றுக்கிழமையானா எங்க இருக்கணும்? சர்ச்சில் இருக்கிறோம். இதுல எப்படி கேட்டுக்கிறாங்க, நம்ம கம்பெனி திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை
வேலை வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மாசத்துல 2 ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நீ ஒரு கிறிஸ்டியன், கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன பண்ணிருக்கணும்? ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும். அதை விட்டுட்டு நீ வேலைக்கு வருவியா? ஒய் நாட்? ஏன் முடியாது? அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2 ஞாயிற்றுக்கிழமை தானே, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் வருவேன் அப்படின்னு இந்த பொண்ணு போய் சொன்ன உடனே அந்த எம்டி சொன்னாரு, உன் கடவுளுக்கே நீ உண்மை இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை உன் கடவுளுக்கே நீ உண்மை இல்லாமல் இருக்கக்கூடிய உன்னை இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு உன்னை நம்பி சேர்த்தேன்னா நாளைக்கு எப்படி என் கம்பெனிக்கு உண்மையா இருப்ப? புரியுதா? புரியுதா? கை தட்டணுமே. புரியுதா? நீ கடவுளுக்கே நம்பிக்கை உண்மையிலேயே ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு விசுவாசி, ஒரு பெண்டிகாஸ்ட், ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆத்மா தேவனுடைய சமூகத்துல இருக்கணும். பைபிள் சொல்லுது, சபை கூடி வருதலை நீ ஒரு சபைக்கே கடவுளுக்கே உண்மையாக இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா வருவேன்னு சொல்லிய, நாளைக்கு இதை விட அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் உனக்கு கார்பரேட் பண்ணா நீ கம்பெனியை விட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சோ யூ ஆர் நாட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார். நல்லா கவனிங்க. நீங்க நினைக்கிறீங்க தேவனுடைய ஆலயத்தையும் ஆராதனையும் ஓய்வு நாளும் சாதாரணமானது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா? நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் இந்த ஓய்வு நாளில்தான் தேவன் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கிளீன் பண்ணுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு எனக்கும் அடையாளம். இந்த அடையாளத்தை இன்னைக்கு நிறைய சபை மக்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஹலோ பிரதர், இந்த அடையாளம் அழித்து கொண்டிருக்கிறார்கள். 17ஆம் வசனம் சொல்லுது, 31:17, அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இன்னைக்கு இல்ல, நாம இந்த மண்ணை விட்டு பரலோகத்துக்கு, listen to me please, நான் தேவ மனுஷன், தேவனுடைய வார்த்தைகளை கூட்டி குறைந்து பேசுகிறவன் அல்ல. இன்னைக்கு இல்ல சிஸ்டர் பிரதர், நீ வாலிபமாகவே வயோதிகர்களாகவே ஏழ்மையாகவே ஐஸ்வர்யமாகவே நீங்க படித்தவங்களாகவே படிக்காமல் இருக்கிறவங்களா யாராக சரி, இன்றைக்கு அல்ல என்றைக்கு சதா காலமும் இதுதான் அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்க எழுதக்கூடாது. நீங்க நிறைய விசுவாசிகள் இந்த அடையாளத்தை எழுதுறாங்க. இச்சைக்காக, இழிவான ஆதாயத்துக்காக, ஆடம்பரத்துக்காக, அழகுக்காக, உறவுக்காக, சிற்றின்பங்களுக்காக இந்த அடையாளத்தை பைபிள் சொல்லுது. இறைவன், ஏக இறைவன், சர்வ வல்லமுள்ள அல்பட்டிக்கார், உலக ரட்சகர் மோசே என்கிற தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு. இந்த ஜனங்களுக்கு இருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க வீட்டுல ஒருத்தர் உங்களை விசாரிக்க போகும்போது உங்களை பத்தி என்ன சொல்லணும்? யாரு அந்த பொண்ணா சர்ச்சில் இருக்காமா? சவுல் தேவனால் ரட்சிக்கப்பட்டு அவன் பவுலாக கர்ப்பத்தான பிற்பாடு அவனை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, நேர் தெரு எனப்பட்ட தெருவிலே அங்க போய் பாரு, இப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். ஆமென். That is your prophecy. இன்னைக்கு உன்னை தேடி ஒருவர் உன் வீட்டுக்கு போய் விசாரிப்பார் என்று சொன்னால் நீ இருக்கிற இடம் எதுவாக இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்தில். அதுதான் உனக்கு அடையாளம்.
Praise the Lord. இன்னைக்கு இந்த அடையாளத்தை நிறைய தாய்மார்கள், நிறைய விசுவாசிகள், வாலிபர்கள் இழந்துடுறாங்க. அடையாளத்தை இழந்துட்டோம்னா அருவருப்பானவர்கள் தான். நான் கிராமத்துல அதிகமாக போறேன். நடந்த சம்பவத்தை சொல்றேன். கிராமத்துல புதுசா கல்யாணம் பண்ணினா ஒரு பொண்ணு குளத்துல குளிக்க போயிருக்கிறேன். கிராமத்துல வந்து பாத்ரூம் டாய்லெட்லாம் இப்போ வந்துருக்கு ஓரளவுக்கு. கிராமம் இப்பெல்லாம் குளத்துல தான் குளிக்க போவாங்க. ஆறு ஏரி குளத்துல தான் குளிக்க போகலாம். கவனிக்கிறீங்களா? ஒரு வாலிப பெண் திருமணமாகி ஒரு 4-5 மாதம் அந்த பெண் குளித்து விட்டு புதிய ஆடைகளை உடுத்திக் கொண்டு அவன் வேலை பார்த்து. அப்போ அந்த வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, இன்னொரு பொம்பளை இருக்கிறாங்க. இந்த பொண்ணை பார்த்த உடனே இவன் இத்தனை காரியம் பண்ணிட்டே நீ. இந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணல. நம்ம கேட்ட கேள்வியில அந்த பொண்ணுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ, நம்ம குளிக்க போன இடத்துல எல்லாத்தையும் என்னமோ உங்களை பொண்ணு தப்பு பண்ணல. கவனிங்க, குளிச்சுட்டு வரும்போது பொட்டு வச்சு எடுத்துருப்பாங்க. இந்த பொண்ணு பொட்டு வைக்க ஆரம்பிச்சு. ஊர்ல கட்டுக்கடுத்தீம்பாங்க. கிராமத்துல என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் ஆனவங்கள கட்டுக்கடுத்தீம்பாங்க. அவங்க நெற்றியில என்ன பண்ணுவோம்? கிராமத்துல இந்துக்களுடைய ஐடி. அந்த பொண்ணு கல்யாணமான பொண்ணு இங்க ஒரு பொட்டு இங்க ஒரு பொட்டு வைப்போம். பார்த்துருப்பீங்க ஒரு இந்துக்கள். இந்த பொண்ணு பொட்டு வைக்க அம்மா கோபம் வயசான பாட்டிங்க. கல்யாணமான பொண்ணு கட்டு கழுத்தி நீ நெத்தியில பொட்டு வைக்கல. இது உனக்கு அடையாளம். உலகத்துல இருக்கிறவர்களுக்கு வீணை பட்டால், மழை துளி பட்டால், தண்ணீர் பட்டால் அழிந்து போகக்கூடிய ஒரு குங்குமம் இறந்த அடையாளம் என்று சொல்லப்படுமானால் உன்னதமான தேவன் உலகிலே ரட்சகர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை எவ்வளவு பெரிய அடையாளமா. எசேக்கியேல் புத்தகம். ஆசிரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நான் உங்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறேன். சபை என்பது, சபைக்கு வருகிற நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் 983வது 2வது பக்கத்தில் இருக்கும். என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும் என்றேன். இதுதான் அடையாளம். நீ மோசஸ் என்று பெயர் வைத்திருக்கிறதுனால் இது அடையாளம் அல்ல. நீ ராமர் என்று பெயர் வைத்திருக்கிறதுனால் நீ அடையாளம் அல்ல. நீ எஸ்தர், நகோமி, ஆண்டவரி அந்த பேர் கொண்டவங்க இருக்கலாம் நம்ம சபையில. இது கிறிஸ்துவுக்கு அடையாளம் அல்ல. புரியுதா? புரியுதுங்களா? தப்பா பேசுறேன். நமக்கு அடையாளம் இதாங்க. ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துணியை சொல்லி வருவார்கள். இன்னைக்கு நிறைய வாலிப தம்பி, தங்கச்சி, குடும்ப தலைவிகள் நிறைய பேரு ஓய்வு நாள் என்ன பண்றாங்க? அசட்டை பண்றாங்க. அந்த அடையாளம் நிறைய பேருக்கு இல்ல. அந்த அடையாளம் இல்லாததுனாலதான் சத்துரு அவங்களை ஆண்டவர் சொன்னாரு எருசலேமுக்கும் ஊடுருவி போ. ஆண்டவர் சொன்னாரு எரேமியாகிட்ட, எருசலேமுக்கும் ஊடுருவி போ. அங்கே நெற்றியில அடையாளம் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாம் வெற்றி. ஆமென். அல்லேலூயா. நமக்கு
உலக ரட்சகர் சபை உங்களுக்கு ஒரு அடையாளம். உலக ரட்சகர் இயேசு உங்களுக்கு ஒரு அடையாளம். இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு இன்னைக்கு இந்த அடையாளத்தை நீங்க என்ன பண்றீங்க? அடிச்சு. பிரியமானவர்களே, 60 வயது கர்ப்பிணி, 60 வயது ஒரு அம்மா லாரியில் அடிபட்டு இறந்தார். 60 வயது மதிக்கத்தக்க லாரியில் மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி லாரியில் அடிபட்டு இறந்துட்டார். அப்போ அந்த அம்மாவுடைய ஆத்மா தேவனுடைய போய் கதறுது. எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, கணவன் இருக்கார், பிள்ளைகள் நிறைய இருக்குது, நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாமே, ஏன் இப்படி மரணம்? உடனே இறைவன் இறங்குகிறார், மனம் இறங்குகிறார். அல்லேலூயா, மனம் இறங்குகிறார். எப்படி எசேக்கியா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு நீ பிழைக்க மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லி அனுப்புறார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? அவரு சுமத்துறமா கைகளை பைபிள் இருக்குது, நான் மகன் தாழ்மையும் ஒத்துமாய் உமக்கு இருந்தேனே, ஏப்பா இப்படி நட 15 வருஷம் ஆயிரம் சொல்லி கொடுத்தேன். கைகள் தண்ணி ஒரு ஆண்டு. இந்த அம்மா அழுது ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண உடனே பகவான் என்ன செஞ்சிருக்கிறாரு? சரி, ஓகே, அதுக்கு ஒரு ட்ரீம் லைஃப் 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டாங்க. மரித்தது எப்போ? 60 வயசு. கூட்டி கொடுத்தது எப்போ? மொத்தம் 75 வயசு. இந்த அம்மா உயிர் பழிச்சிச்சு. ஊரே பேசுறாங்க, மரித்த உயிரோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா நல்லா ஜாலியா தூங்குறாங்க, போறாங்க வராங்க. ஒரு நாள் கல்யாணம் ஒரு ஊர்ல, அதை கவனிக்க ஒரு நாள் கல்யாணம். இந்த அம்மா அந்த கல்யாணத்துக்கு போகுது. வயசு என்ன? வயசு 75 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்கணும். அது அடிபட்டு உயிர் தெரிந்த வயசு என்ன? 60 வயசு. கிட்டத்தட்ட கிழவின்னு நம்ம ஊர் பாஷையில வயதான 60 வயது. இந்த அம்மா கல்யாணத்துக்கு போகணும். 60 வயதான ஒரு அம்மா, கவனிக்கிறீங்களா? 60 வயதான ஒரு அம்மா ஒரு பண்டிகைக்கு எப்படி போவாங்க? எப்படி போகணும்? 40 வயது உடைய பெண் மாதிரி பியூட்டி பார்லருக்கு போயிட்டு கல்யாணம் விட்டுட்டு கை அடிச்சுக்கிட்டு நல்ல பேரல ஒளி போட்டுக்கிட்டு நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரோட்ல போறவங்க எல்லாம் தூ பார்த்து கவனிக்கிறீங்களா? 20 வயதை 60 வயது அம்மா என்ன பண்ணிச்சு? போட்டுச்சு. இப்போ கல்யாணத்துக்கு நடந்து போயிட்டு ரோட்ல போறவங்க பாக்கலாம். புதுசா ஒரு ஃபிகர் போட்டு நீங்க ரோட்ல போகும்போது ஜாமத்தியா பைபிள்ல போட்டது. நீ தேவாலயத்துக்கு போகும்போது பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல இருக்குது. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மனம் பதறி கூட ஒரு வார்த்தை சொல்லாத. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு வைக்க வேண்டும். கவனிங்க, உங்க வயசுக்கு ஏற்ற உடை, நடை, பாவானை, அலங்காரம் இருக்கணும். இந்த அம்மா 40 வயது தோற்றமுள்ள இந்த அம்மா நடந்து போயிருக்கும் போது அதே போல ஒரு லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்ல இந்த அம்மா வந்து செத்து போச்சு. இந்த அம்மா செத்து போச்சு. ஊரே அழுகுது. செத்து போனவன மீண்டும் உயிரோடு கடவுள் கொடுத்தாரு. மறுபடியும் அந்த கடவுள் இருந்தாரு. அந்த கடவுளுக்கு கண் இல்லையா? அந்த கடவுளுக்கு ரொம்ப நல்லா சொல்லுவோம், கடவுளே உங்களுக்கு கண் இல்லையா? நான் கஷ்டப்படுறேன். கடவுளுக்கு கண் இல்லாம எனக்கு கண் இருக்குது. கடவுளுடைய சாயலில் தான் நாம் படைக்கப்பட்டோம். மனுஷனை தேவனுடைய சாயலிலே சிருஷ்டித்தார். நம்ம சொல்லுவோம், கஷ்டம் இருக்கா? என்ன சொல்லுவோம்?
கடவுளே உனக்கு கண்ணிலையா உனக்கு மனசாட்சியா ஊரை அப்படி கடவுளை முன்னிறுத்தார். இப்ப கடவுள் அந்த இடத்துல வர்ற கடவுள் இடத்துல வர்ற அழுபொரு இல்லை என்ன திட்டாங்களே அப்படின்னு கடவுள் அதை வந்து பார்க்கும் போது பார்த்தா அந்த அம்மா தெரிஞ்சு. அப்போ அந்த அம்மாவோட ஆத்மா போயிட்டு கடவுள்கிட்ட கேட்குதான், கடவுளே 60 வயசுல அடிப்படை செத்த 15 வருஷம் ஆயுஷ்மான கூட்டி கொடுத்து உலகத்துல வாழ வச்சீங்க, மறுபடியும் அன்பு ஆயுஷ்ல எடுத்துட்டீங்களே, ஏன் கடவுளே அப்படி பண்ணீங்க? அப்போ கடவுள் சொன்னாரா, நீதானா அது? கடவுளுக்கே சந்தேகம். 60 வயசு ஆயா மாதிரியே இருந்த நீ இப்ப அடிப்படை கிடக்கும் போது 40 வயசு பிகர் மாதிரி இருக்கிற, அதனால எனக்கு உனக்கு அடையாளம் தெரியல. யாருக்காக எழுதிட்டான்? எவன்காரன் முடிச்சிட்டான். பைபிள் சொல்லுங்க, இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் என்கிட்ட வர்றோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் என்கிட்ட வர்றான், அவனுக்கு உரியது எனக்கு இல்ல. இந்த உலகத்துக்கு உரியது, பிசாசுக்கு உரியது உங்ககிட்ட இருந்தா பிசாசு உங்களை பிடிப்பான். போலீஸ் யாரை பிடிக்கும்? குற்றவாளியை தான் பிடிக்கும். ஈடி இன்கம் டாக்ஸ் ரெய்டு யாரை பிடிக்கும்? பதுக்கல்காரர்களாம் பிடிக்கும். நீங்களும் நானும் பதுக்கல்காரர்கள் அல்ல. அல்லேலூயா. என்ன கவனிங்க, இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் மாற்றம் தோற்றத்திலே தேவன் கொடுக்கிற உண்மையான தோற்றத்தை விட்டுவிட்டு மாறு வேடம் அழகுபடுத்திக் கொள்ளுங்க. பைபிள் சொல்லுது, அழகு சௌந்தரியம் எனக்கு பிரியமான வசனம்னா தெரிஞ்சும் தப்பு பண்ணவங்க தண்டனை உள்ளது. ஓய்வு நாள் ஆராதனை என்பது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அடையாளம். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை தந்தீரையா பாட்டு போறோமோ செய்ய மாட்டேன். அந்த முத்திரை, அந்த முத்திரை இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல. அந்த அடையாளம் இல்ல. அடையாளம் ரொம்ப முக்கியம். ஐடென்டிஃபிகேஷன் வி மஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் அடையாளம் முக்கியம். நான் ஒரு கிறிஸ்தவன். 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல சென்சஸ் மக்கள் தொகை எடுக்கிற அதிகாரி வந்த ஒரு பெண் அதிகாரி, அவங்க தலைமை ஆசிரியர். வீட்டுக்குன்னா வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, வீட்டுல கார் இருக்கா, பைக் இருக்குதா, மிக்சி இருக்குதா, கிரைண்டர் இருக்குதா, சென்சஸ் கணக்கெடுப்பாங்க. அப்போ நான் தான் இருந்தேன். கேட்டாங்க மனைவி பேரு, பிள்ளைங்க பேரு, காரு என்னென்ன இருக்கலாம் கேட்டாங்க. எல்லாம் டிக் பண்ணி எழுதிட்டாங்க. குடும்ப தலைவர் நான் தான். குடும்ப தலைவர் சார், நீங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்னாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்துவ மதம் போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அம்மா எழுதிட்டு இருந்தவங்க திடீர்னு புரிஞ்சுக்கிட்டு பார்த்தாங்க. சார் என்ன சொல்றீங்க? நான் கிறிஸ்துவ மதத்தை பரப்புகிற ஒரு பாடகர். நான் யாரு? இயேசுவுடைய போதனைகளை உலகமெங்கும் சொல்லுகிற ஒரு பிரசங்கி. கொஞ்சம் நர்வஸ் சார். அப்படியே எழுதுமா? எழுதுங்கள் என் கல்லறையில். கண்ணதாசன் சொன்னா ஒத்துக்கிறேன், நான் சொன்னா ஒத்துக்க முடியா? நான் ஒரு கிறிஸ்துவ மத போதனை, இதாங்க ரியாலிட்டி. நான் இதை மாறுபடல. நான் இதை அந்த அடையாளத்தை அழிக்க மறைக்க முயற்சிக்க கூடாது. அதுதான் நமக்கு நித்திய 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 காலமாய் அடையாளம். ஒரு காலேஜ்ல, ஒரு ஸ்கூல்ல, உங்களுடைய பண்டிகையில, வேறவர் என்னவர் எந்த இடத்துல
நீங்க யார் அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை. சொல்ல முடியுமா? எங்க பகுதியில 2 சகோதரி ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்காக வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போயிருக்கிறார். நானும் உட்கார்ந்து இருக்கிறேன். எங்க பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப்புக்காக வருமான வரி சான்றிதழ் வாங்குறதுக்காக போயிருக்கிறேன். அந்த 2 பெந்தகோஸ்தே விசுவாசி, இந்த 2 போய் இந்த ஆரை கிட்ட பேசுது. அந்த ஆரை வந்து வீட்டுல பார்த்துட்டு உனக்கு ஜாதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு வந்துங்க. வீட்டுக்கு வந்தோம்னா அந்த வசனம் பாகத்தம் இருக்குது, பாஸ்டருடைய போட்டா இருக்குது, காலம் இருக்குது. பார்த்துட்டு இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று போயிட்டேன். அம்மா வீட்டுக்கு நான் வந்தேன், உன் வீட்டுல தான் வசனம் இருக்குது, கிறிஸ்துவ வசனம் இருக்குது, உங்க சர்ச்சை காலம் இருக்குது, நீ இந்த சர்டிபிகேட் கேட்கிறீங்க. அந்த அம்மா பொட்டு வைக்கல, அந்த அம்மா பூ வைக்கல, அந்த அம்மா உயிரோட இருக்குது, நானும் அங்கதான் இருக்கிறேன், பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த அம்மா அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுது, நான் கிறிஸ்டியன் என்று நான் இருக்கிறேன். ஒரு ஜாதி சான்றிதழுக்காக சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தின் அடையாளத்தை அந்த ஒரு சகோதரி திரும்பி பார்த்தாங்க. நான் உட்கார்ந்து, ஐயோ பாஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாரடி. தேவனுடைய பிள்ளைகளே, ஊருக்காக அல்ல, உலகத்துக்காக அல்ல, உன்னதமான தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் எந்த இடத்துல போயிருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவினுடைய அடையாளமாக இருக்கிறது. சபை கூடுதலை நீங்கள் விட்டுவே கூடாதபடிக்கிறீர்கள். அந்த எசேக்கியேல் புத்தகம் 20:21 சொல்லுது பாருங்க. ஆனாலும் பிள்ளைகள் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். வயிற்றுக்கூழுக்காக சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்டார். மூத்த மகன் ஒரு சிவந்த கூழுக்காக. இன்னைக்கு நிறைய பேர் இடிவான ஆராய்ச்சிக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே என்ன பண்றாங்க? விட்டுறாங்க. எவ்வளவு கேவலம் தெரியுமா? அதுல வரும் தேவன் உடனே மிச்சு கொள்ள மாட்டார். நெகேமியா புத்தகத்தை வாசிங்க. நான் முடிக்க போறேன் 10 நிமிஷம். நெகேமியா 10ஆம் அதிகாரம். நெகேமியா 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். நெகேமியா தேசத்தினுடைய ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய வசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் கொள்ளாதிருப்போம் என்றும் இவர்கள் விசுவாசிகளா? இவர்கள் இறைவனின் பக்தர்களா? ஓய்வு நாள் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இதே இந்த ஓரமா வரிசையா நீ சர்ச்சைக்கு வரும்போது வரிசையா எதை எடுத்தாலும் 10 ரூபான்னு ஒரு பொருள். அது சரவணா ஸ்டோர்ல 100 ரூபாய், அது ரத்னா ஸ்டோர்ல 100 ரூபாய், வெளியில 100 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள். இன்னைக்கு ஸ்பெஷல் ஒன் டே ஆஃபர். வரிசையா 10 கடை போட்டுக்கிறாங்க உலக ரட்சகர் சபைக்கு பக்கத்துல. நீங்க அங்கே இருந்து வர்றீங்க, அதை பார்த்துட்டீங்க. என்ன சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? சர்ச்சை 2 மணிக்கு ஆராதனை. என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கோ ஒரு நாள் தான் போட்டு வைக்கிறான்.
நம்ம பாஸ்டர் எல்லா நாளும் தான் ஆராதனை வைக்கிறாரு. ஒரு நாள் தானே இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் லேட்டா பிரசங்கம் தொடங்க நேரத்துக்கு போனா பேசுனாது என்ன கோச்சுக்குவா போறாரு. கோச்சிக்க மாட்டாரு, கோச்சிக்க மாட்டாரு. ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேரை கிறுக்கி போடுறாரு. கோச்சிக்கலாம் மாட்டாரு. விஷயம் மாட்டினாங்க ஜபத்துல உன்னை நினைவு கூற மாட்டாங்க. நிச்சயமா உண்மைங்க. என்ன சொல்றது நெகேமியாவுல? தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே அவங்க யார் ஜனங்க? அவங்க யார் ஜனங்க? இந்த உலக மக்களுங்க. ஞாயிற்றுக்கிழமையில தான் வியாபாரம், ஞாயிற்றுக்கிழமையில தான் மீன் கறி முட்டை காய்கறி வியாபாரம். அன்னைக்கு தான் நிறைய வாங்கி சாப்பிடுவோம். வேலைக்கு போறவங்க லீவு 10 ரூபாய்க்கு வாங்குறவங்க 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவாங்க. அது அவங்களுடைய தொழில், அவங்க டியூட்டி. நீயா நீயா நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய பிள்ளை. அங்க உனக்கு தேவனை தேர் திருவிழா எங்க ஊர்ல போடுச்சு. தேர் திருவிழா போடுச்சு. உலகத்தார் பார்த்தாங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி வைத்து மாலை போட்டு சாம்பிராணி போட்டு வழிபட்டாங்க. அது அவங்களுடைய கடமை. புரியுதா? நம்ம அவங்க சொல்லக்கூடாது. அதான் ஜபுன்னு எந்த வருஷம் விசுவாசம் என்ன பண்ணுச்சு? தான் பிள்ளைய அழைச்சிக்கிட்டு போயிட்டு அந்த தேருக்கு பக்கத்துல இருந்து மனதுருக்க நடந்து சொல்லுவோம். திடீர்னு கரண்டு சமையல் பண்ணி அத்தனை பேரை விட்டுட்டு இந்த அம்மாவுடைய பிள்ளைங்களை வந்து இறங்கி ஸ்பாட்ல அந்த கோச்சிக்க மாட்டாரு. ஒரு பக்கத்தை அவரை பிடிச்சிருவார். ஓய்விடும் சத்தம் பண்ணாது. நீங்க சொல்லப்பட்டிருக்கிறாங்க, தேசத்து ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய வசதி வைக்கிறதுக்கு கொண்டு வந்தார். அவங்க குடிதாங்க வருவாங்க. பிசாசு கொண்டு கொடுப்பான் ஏவாளுகிட்ட. இந்த பழக்க குசி சூப்பரா இருக்கும். ஆனா நிர்வாணமானது பார்த்தா ஏவாள். பாம்பு நிர்வாணமாகலையே, பாம்புக்கு அவமானம் இல்லையே, பாம்புக்கு வெட்கம் இல்லையே, பாம்புக்கு எந்த விதமான எதுவுமே இல்லை. ஆனா நிர்வாணமானது யாரு? நீங்க உலகத்துல நீ நிர்வாணமாக அவன் விட்டு ஓடிடுவான். ஒன்ன மாறிடுவான். இல்ல 3 பேர் மாமச்சம் போகலாம். போலீஸ் வரும்போது இறங்கி ஒண்ணு விட்டு அவன் ஓடிடுவான். நீ மாட்டீங்க. நீ நிறைய தாய்மார், நிறைய விசுவாசிகளுக்கு நான் பாடம் எடுக்கிறேன். எப்போது ஞாயிற்றுக்கிழமை வருது? நீங்க ஒரு நாள் போகணும்னா நேசனால என்ன முடியும்? அடையாளம் நமக்கு அடையாளம். நமக்கு இந்த உலக சபைதான் அடையாளம். உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதத்தை தருகிற உங்களுடைய பேராயம் தான் அடையாளம். புரியுது? எல்லாம் சரிதான் விடுது. அதெல்லாம் பாத்துக்கலாம். எசேக்கியேல் 20:21. ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே. அவர்களோ
அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் அவர்களின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாட்களை என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குறைச்சலாக்கி போட்டார்கள். பரிசுத்த குறைச்சலாக்கி போட்டார். ஆகையால் ஆகையால் வனாந்தரத்திலே வனாந்தரத்திலே என் கோபத்தை என் கோபத்தை அவர்களில் அவர்கள் தீர்த்துக் கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி படிக்கும்படி யார் தீர்த்து கொள்வார்? எனக்கு கடவுள் செய்கிற வேலையாக என்மையானவர், கிருபையானவர், அன்புள்ளவர். உண்மைதான். கிருபை உள்ளவர் தான், அன்பு உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். சாதம் இருந்தால் தெரியல. குத்திக்கிட்டே இருந்தா வலிக்குமா வலிக்காது? குத்திக்கிட்டே இருந்தா வலிக்குமா வலிக்காதா? கத்துவமா கத்த வேண்டாமா? இயேசுவை குத்தாதீங்க, இயேசுவை குத்தப்படுத்தாதீங்க. இது எங்க தெரியுமா நடக்குது? உலகத்துல இல்ல, சபையில தான் நடக்குது. அதனாலதான் 2 நாளாகமத்துல 7ஆம் அதிகாரத்துல சொன்னாரு, என் ஜனங்கள் தங்களை தாங்களே அறிக்கையிட்ட முதல் தேதினால் சேபத்தை யாரை சொன்னவரு? யாரு அதை குற்றப்படுத்துறது? யாரு? பயப்படுறோம். சிலுவை கண்டா எப்படின்னா மேல ஒரு சட்டில சிலுவை இருக்குது, இந்த ரோட்ல போற ஐயன் ரோட்டு பார்த்து சொல்லுவான். ஆனா நம்மளால என்ன பண்ணலாம்? பிஷப் ரோட்ல போகும்போது இந்த ஊர்ல இருக்கிறவங்க வாங்க அப்படிமா, நம்மால ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறையா? உங்களுக்கும் தேவனுக்கும் அடையாளம் என்பது தேவனை ஆராதிக்கிற ஓய்வினால், அவர் அனுசரித்து சொன்ன ஆறு பிறப்பினால் என்னென்ன சபை ஆளும் அந்த அடையாளத்தை பணம் வரும் போகும், பதவி வரும் போகும், சொத்து வரும் போகும், சொந்த பந்தம் வரும் போகும், உறவு வரும் போகும். ஆனால் இந்த தேவனுடைய ஆராதனைக்கு என்பது வரும், திரும்பி போகவே போகாது. நித்திய 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 காலம் வரை உங்களோடு தான் இருக்கும். இந்த அடையாளத்தை உங்களில் இருந்து அழிச்சு போட்டீங்கன்னா பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் இல்லாத நபர்களை வெட்டவும் கொல்லவும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி இந்த அருமையான பரிசுத்தவான் நடத்துகிற இந்த சபையில வந்திருக்கிற அத்தனை பக்த கோடிகள், அத்தனை விசுவாசிகளாகிய நீங்கள் அடையாளத்தை அழித்து போடாதபடிக்கு அதை எழுத்திருக்கும்படி வைத்துக் கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தரையிலே விழுந்தான். நல்லா கவனிங்க. அவன் தரையிலே விழுந்தான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய அர்த்தம் இருக்குது. ஏன் இன்னைக்கு விழுந்து போனோம்? நான் முடிக்கிறேன். அவன் தரையில விழுந்தான். சவுலே, சவுலே, அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு வார்த்தையை சவுல் கீழே விழுந்தான். இப்ப அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? ஏப்பா என்னை துன்பப்படுத்துகிறாய். அந்த வசனத்துல எப்படி ஆரம்பிக்குது? ஆண்டவரே, நீர் யார்? சவுல் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, சத்தமா சொல்லி கேளுங்க. இப்படி கேளுங்க, ஆண்டவரே நீ யாரு? கேளுங்க பாருங்க. கேட்க மாட்டேங்கிறீங்க? கேளுங்க, தப்பு கிடையாது.
இப்பதான் நிறைய பேர் சொல்றோம். பரவாயில்ல, தாய்க்கு நல்லா ஜெபம் பண்றீங்க, பாட்டு போறீங்க, நான் ஆர்டர் பண்றேன் அம்மாவை. இப்படி ஒரு தாய் சபையில் இருக்கிறோம். ஆண்டவரே, சரி நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஆண்டவர் யாருமா? கை பிடிக்காங்க. ஆண்டவர் யார்? சும்மா ஒரு வாங்க. ஆண்டவர் இயேசு. ஓகே, இங்க ஆண்டவர் சொல்ற ஆண்டவர் யார்? படைத்தவர். 1000 10,000 நிறைய பேர் உண்டு. நிறைய பேர் உண்டு. ஆண்டவர் சர்வவல்ல உள்ளவர் இருக்கா இல்லையா? உலக ரட்சகர், கிருபை, இரக்கம் எவ்வளவு இருக்குது. இந்த மனுஷன் ஆண்டவரே நீ யார் என்று கேட்டதுக்கு ஆண்டவர் சொல்லிருக்கிறோம். என்ன சொல்லிருக்கிறோம்? நாம் தான் கடவுள் சொல்லிருக்கிறோமா இல்லையா? இப்ப இவங்க கேட்கிற who are you? I'm servant of God. இப்ப ஐயா வராரு, இது யாரு? நான் பிஷப். அவர் சொல்லுவார், ஹலோ, உலக நீங்க என்ன சொல்றீங்க? நான் உலக ரட்சகர் சபை விசுவாசி. இப்ப இயேசுவை கேட்கிறான், கவனிங்க. இயேசுவை கேட்கும்போது இயேசு சொல்லிருக்கிறோம், நான் யாரு? I am the Lord, I am the Savior Christ சொல்லிருக்கோமா இல்லையா? ஆதியாகமம் 17 வாசி. சீக்கிரம் சீக்கிரம். ஆதியாகமம் 17. ஆபிரகாம் 99 வயதான பொழுது ஆபிரகாம் 99 என்ன வயசு? என்ன வயசு? இந்த 99 வயசு இருக்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? ஆனா 99 வயசு வரைக்கும் நீங்க இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். 99 வயதானவங்க இங்க இல்ல, ஆனா நீங்க 99 வயது வரைக்கும் இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏம்புறது காடு வாங்குது, வீடு போகுது, ஏம்புறது எனக்கு உடனீங்களா? சரி, ஆபிரகாம் வயசு என்ன? 99 வயது. வாலிபனா கிழவனா? சொல்லுங்க. கிழவன். இப்போ அந்த கிழவனாகிய ஆபிரகாம் கிட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை பற்றி என்ன சொன்னாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. யாருகிட்ட? கிழவன்கிட்ட போய் சொல்றாரு. அந்த ஆள் வயசானவர், அவரால் எழுந்து நடக்க முடியுமா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியுமா? ஓடி ஆடி ஆத்துமாவே பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஏறி இறங்க முடியுமா? இந்த தம்பிகிட்ட சொல்லியிருந்தார், உடல் ஊழியக்காரர், ஒரு பிஷப்புடைய மகன், இவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வரம்பெற்றவர், இவருக்கு சொல்லியிருந்தா ஓகே. ராமின் சொல்லுங்க. ஆனா கர்த்தர் யாருக்கிட்ட ஒண்டி குடி கூப்பிடுறேன்? கிழவன்கிட்ட போயிட்டு வாரியா ஒண்டி கொடுத்தா சண்டை கொடுக்கும், சிக்கி எல்லாம் தருவலையா? என்கிட்ட தீர்த்தலாம் நம்ம சொல்லுவோம். அவருக்கு வயசு வித்தியாசம் இல்லை. ஹலோ, நீ வயசாயிடுச்சு, அவருக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. நான் படிக்க தெரியாதவன், அவருக்கு படிப்பு வித்தியாசம் கிடையாது. நான் ஏழை, அவருக்கு ஏழை வித்தியாசம் கிடையாது. நான் பாவி, அதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. அவன் இருக்கிறவனாகவே இருக்கிறவன். நான் சர்வ வல்லமையுள்ளவன். எனக்கு முன்பதாக நீ நடந்து கொண்டே யாரானாலும் இரு. அவன் நீ யாராலும் வேண்டுமானாலும் 99 வயசு கிழமையானாலும் சரி, 10 வயது என் வாலிபர் பாலகரானாலும் சரி, எனக்கு முன்னாடி நீ விடாய். டிசிப்ளின் should be must. ஒழுக்கம் முக்கியம். அப்போ 99 வயதான ஆபிரகாம் கிட்ட அவர் தரிசனமாகி அந்த அல்மைட்டி காட் சொன்னாரா, நான் சர்வம். ஆனா இந்த சவுல் என்ன சொன்னாரு பாருங்க, ஆசிரிய என்னை துன்பப்படுத்துகிற ஆண்டவரே நீ யார்? அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசுவே என்ன சொன்னீங்க? ஐயோ, என் கடவுளுக்கு 1000 நாமம் இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, அதை என் பாக்கேன், நீ தான் துன்பப்படுத்துறீங்க. இன்னைக்கு விசுவாசிகள்
தேசபூசிகள். பேர் என்ன? பேர் என்ன? விசுவாசிகள். ஆனா தேசபூசிகள். யாருக்கு போய் கேளு, ஆண்டவரே நீ யாரு? நீ சபைக்கு வராம என்ன துன்பப்படுத்துறீல, அந்த இயேசு தான் பாருங்க. ஆண்டவரே நீ யாரு? நீ காணிக்கை கொடுக்காம ஒரு கிலோ கறி வாங்கி சாப்பிடுறியா? அந்த இயேசு தான் பாருங்க. 10 ரூபாயை காணிக்க வேண்டியும் 500 ரூபாயை கறிகளை காண வேண்டியும் கொடுக்கிறது ஒன்றுதான் உலக ரட்சகர் சபை. காணிக்கப்பட்டிக்கு எவ்வளவு வரும்? காணிக்கப்பட்டிக்கு எவ்வளவு வரும்? சொல்ல மாட்டீங்க. உங்க அண்டவாளம் தண்டவாளம் இயேசுன்னு தெரியும். அது திரும்ப ஆனா என்னோட இருந்தோம் அங்கே 500 ரூபாய்க்கெல்லாம் சேர்த்து ஒரு சங்கம் வச்சுக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? 500 ரூபாய்க்கெல்லாம் சேர்த்து சங்கம் வச்சுக்கலாம். ஒரு யூனிட் அதெல்லாம் கூட்டி ஒன்றா பேசிட்டா நம்மளாம் 500 ரூபாய் நோட்டி நம்ம எல்லாம் இன்னைக்கு நல்லா சொல்லிருக்கோம். இதை மரம் இந்தியாவில் இருக்கிறது 500 ரூபாய் தான் பெருசு. இலங்கையில் 5000 நாக்கு 500 ரூபாய் சேர்ந்து என்ன பண்ணிச்சான்? நாங்க சொல்லணும் போர்த்திஸுக்கும் சன்மாசோருக்கும் நாங்க போனோம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது 200 நோட்டு. அந்த 200 நோட்டு சொல்லி நாங்கெல்லாம் கருணாசோர்ல ஆதி தலைப்படி நாங்கெல்லாம் அங்க போவோம். இந்த 100 நோட்டு சொல்லிட்டான். நாங்கெல்லாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கசாப்பு கடையில் போய் கறி வாங்க போவோம். அதுக்கு அடுத்தது இருக்குது அப்புறம் இதுக்கு 50 நோட்டு சொல்லிட்டாங்க. நாங்கெல்லாம் காய்கறி கடை வெளிவாதத்துல ரயில் சொல்லியிருந்தாலும் மார்க்கெட் அங்கே கத்திரிக்காய் அவரைக்காய் வாங்குவாங்க. அப்புறம் இந்த 20 ரூபா 10 ரூபா 5 ரூபா சில்லறை பாருங்க, அதெல்லாம் குறிச்சுதான். நாங்கெல்லாம் உலக ரட்சகர் சபைக்கு போவோமே, நாங்கெல்லாம் பாக்கியநாத சபைக்கு போவோமே. சில்லறை ஹலோ சிரிக்கிறதுக்கு இல்லைன்றத நான் பற்றி இப்பொழுது பேசுறது அடையாளத்தா இருக்காது. தேவனுடைய அடையாளத்தை அழிக்கவில்லை. அடையாளத்தை நீங்கள் அழித்தீர்கள் என்று சொன்னார். தேவன் உங்களோடு இருக்கிறது சாத்தானுக்கு ஒரு பயம் வர மாட்டான். அந்த சிசிடிவி கேமரா ஒரு பயம் வர மாட்டான். அதே போல this property belongs to heavenly Father. இந்த சொத்து பரலோகத்தின் தேவனுடையதான். ஒரு பேய், ஒரு பிசாசு, ஒரு பாவம் என்னை அழியவே மாதை உண்டானது. 90 வாசிப்பார். உன்னதமான கர்த்தரை தாபரமாகி கொண்டார். இயேசு சொன்னாரே, நான் யாருன்னு கேட்டேன். ஒரு வாழ்க்கை சர்ச்சைக்கு வராம அவமானப்படுத்துறதுன்னா பஞ்சாயத்து பார்த்தீங்க. நீ வெட்கப்படுத்துற இயேசு நான் தான். நீ காரி துப்புன இயேசு நான் தான். நீ மறுதளிச்ச இயேசு நான் தான். நீ ஞானஸ்நானம் எடுக்காம உலகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறியே, அந்த இயேசு நான் தான். நீ சபைக்கு வரணும், ஊழியத்துக்கு வரணும், நீ உலகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறியே, அந்த இயேசு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு. இன்னைக்கு நிறைய சபையில் இருக்கிறவர்கள் வருத்தத்தோடு சொல்றாங்க, ஆண்டவரை துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். ஆண்டவரை இன்பப்படுத்துகிறார். ஆண்டவரை பிரதானமாக காட்டுங்கள். ஆண்டவரை முக்கியப்படுத்துங்கள். உங்க வாழ்க்கை நடக்கிறது. அதுதான் நித்திய 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 காலமாய் என்றென்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அடையாளம் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த அடையாளம் இல்லைன்னா நாய் பிடிக்கிற வண்டி குடிச்சு போகுதுங்களா, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை, ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்களை, ஐடென்டிபிகேஷன் பாஸ்போர்ட் ஆதார் அட்டை எதுவுமே இல்லாம இருக்கிறவங்களை போலீஸ் பிடிக்கிறாங்க, பாவம் பிடிச்சிடும். உங்களை பாவம் பிடிக்க கூடாது என்றால் உலக ரட்சகர் சபையினுடைய அடையாளத்தை நீங்கள் மரண வரையிலும் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கண்களை மூடி பிரார்த்தனை செய்யும். எல்லாமே இந்த தேவ மனுஷன் கையில கொடுத்த இந்த சபையினுடைய ஆத்மாக்களை ஓய்வு நாள் என்பது சபைகள் அல்ல, விடுமுறை நாட்கள் அல்ல. ஆண்டவரே, உலக வழக்கத்தின்படி ஏதோ கோயிலுக்கு போகணும், உண்டியலுக்கு போகணும் என்பதல்ல.
ஓய்வு நாள் என்பது இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் இருக்கிற அடையாளம். இந்த அடையாளம் இருக்கிற வரைக்கும் இந்த விசுவாசிகளை பிசாசு, வியாதி, வறுமை, பாவம் எதுவுமே தொட முடியாது. இயேசுவின் நாமத்தினால பிஷப் ஐயாவுக்கு, அம்மாவுக்கு, பிள்ளைகளுக்காய், சபை மக்களுக்காய் செபிங்கள். இந்த உன்னதமான வார்த்தை ஆண்டவரே இந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில நித்திய காலமாய் இனி மறந்து கூட சபை கூடி வருவதை விட்டுவிடாதபடி காத்துக்கொள்ளும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். God bless you.